GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மத்திய அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் திண்டுக்கல் அருகே உள்ள காந்தி கிராம பல்கலைக்கழகம் செயல்பட்டு வருகிறது. இந்த பல்கலைக்கழகத்தில் பல்வேறு பாடப்பிரிவுகளில் மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்த 2024-25 கல்வியாண்டில் 35 மாணவ மாணவிகள் துப்புரவு ஆய்வாளர் பயிற்சி வகுப்பில் படித்து வருகின்றனர். இப்படி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மனித உடலில் தொற்றுநோய் பரவுவதையும் அதை தடுப்பதை பற்றியும் சுகாதார அலுவலரான டாக்டர் ரங்கநாதன் என்பவர் பாடம் எடுக்க வேண்டும். ஆனால் அந்த விதிமுறைகளை மறந்து அரசியல்வாதி போல ஒரு கட்சிக்கு சாதகமாக செயல்பட்டு கொண்டு மற்ற அரசியல் கட்சிகளுக்கு எதிராக மாணவர்கள் மத்தியில் வகுப்படுத்த வருகிறார் என புகார் எழுந்துள்ளது. அதோடு மாணவர்களுக்குள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை டாக்டர் ரங்கநாதன் ஆரம்பித்துவிட்டு அரசியல் கட்சிகளை இழிவாக பதிவு செய்து பாடமாகவும் நடத்தி வருகிறார் என குற்றச்சாட்டு வாசிக்கப்படுகிறது. இதனால் அதிருப்தியடைந்த மாணவர்கள் சிலர் துறை தலைவரான ஜான்சி ராணியிடம் இது தொடர்பாக புகார் மனு கொடுத்துள்ளனர். ஆனாலும் ரங்கநாதன் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதால் மாணவர்கள் கடுமையான அதிருப்தியில் காணப்படுகின்றனர். 2013 ஆண்டிலேயே சில மாணவிகளுக்கு டாக்டர் ரங்கநாதன் தொடர்ந்து பல்வேறு பாலியல் தொந்தரவுகளை கொடுத்ததாக கூறி துறை தலைவர் ஜான்சி ராணியிடம் மாணவர்கள் புகார் கொடுத்ததன் பேரில் நிர்வாகமும் உண்மை கண்டறியும் குழு அமைத்து பாதிக்கப்பட்ட மாணவர்களிடம் விசாரணை செய்தது. இதையடுத்து கடந்த 2013 அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதின் பேரில் ஆசிரியராக பாடம் நடத்த தகுதியற்றவர் என கண்டனம் தெரிவித்து டாக்டர் ரங்கநாதனுக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது. இதன் மூலம் அப்போதே இவர் துறையிலிருந்து நீக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனாலும் தொடர்ந்து பாடம் எடுத்துக்கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து வருவதாக சொல்லப்படுகிறது. அத்தோடு வாட்ஸ்அப் குரூப்பில் ஆளுங்கட்சியான திமுகவை நேரடியாக தாக்கி விமர்சிப்பது போல முன்னாள் முதல்வர் கலைஞரை பற்றியும் திராவிட மாடல் குறித்தும் அவதூறு நோக்கில் பாடம் நடத்தியுள்ளார் என சில ஸ்கிரீன்ஷாட்டுகள் பகிரப்படுகின்றன. இது சம்பந்தமாக மாணவ மாணவிகள் சிலரிடம் பேசிய போது வாட்ஸ்அப் குரூப்பில் இங்கு படிக்கக்கூடிய 35 மாணவ மாணவிகளையும் சேர்த்திருக்கிறார். இதில் மாணவர்களை விட மாணவிகள் அதிகமாக படிக்கிறார்கள். தினசரி ஒரு மாணவர் அல்லது ஒரு மாணவி இவருக்கு போன் செய்து காலை 4:30 மணிக்கு எழுப்பிவிட வேண்டும். அதை தொடர்ந்து இரவு வரை அவரை தொடர்ந்து தொடர்பு கொண்டே சாப்பிட்டாச்சா, கிளாஸ் எடுத்தாச்சா, எங்க இருக்கீங்க என கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதோடு இரவு 9 மணிக்கு அந்த சம்பந்தப்பட்ட மாணவ மாணவியரின் அம்மாவிடம் அவரை பேச வைத்தால் 2 மார்க் போட்டு விடுவார். அதுபோலதான் ஒரு மாணவியின் அம்மாவிடம் பேசி இருக்கிறார். அதை மறுநாள் வகுப்பில் அந்த மாணவியின் தாயின் பெயரை சொல்லி அவர் நலமா என விசாரித்திருக்கிறார். அதை கண்ட மற்ற மாணவர்கள் அந்த மாணவியை ஒரு மாதிரியாக பார்த்துள்ளனர். இதனால் அந்த மாணவி மனம் நொந்து போய் துறை தலைவரிடம் இது தொடர்பாக புகார் கொடுத்துள்ளார். அதே போல ஒரு மாணவியிடம் உனக்கு கல்யாணம் ஆகி 3.5 வருஷம் ஆயிடுச்சு, ஆனாலும் உனக்கு குழந்தை இல்லை, நான் உனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வழி சொல்லித்தரவா என ஆபாசம் கலந்த வகையில் பேசி இருக்கிறார். இப்படி மாணவிகளிடம் பாலியல் ரீதியாகவும் பேசுவார். அதே போல மாணவிகளை தனியாக அவர் அறைக்கு வர சொல்லி கொச்சையாகவும் பேசி வருகிறார். இப்படிப்பட்டவர் தொடர்ந்து எங்களுக்கு பாடம் எடுக்கக்கூடாது, இவரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என அனைத்து மாணவ மாணவிகளுமே துறை தலைவரிடம் புகார் மனு கொடுத்து இருக்கிறோம். அப்படி இருந்தும் எந்த நடவடிக்கையும் இதுவரை அவர் மீது எடுக்கப்படவில்லை. இந்த நிலை தொடர்ந்து நீடித்தால் போராட்டத்தில் குதிக்கவும் தயாராகி வருகிறோம் என்றனர் மாணவர்கள். இது சம்பந்தமாக டீன் பாலகிருஷ்ணனிடம் கேட்டபோது மாணவர்கள் கொடுத்த புகாரின் பேரில் பதிவாளர் ஒரு குழு அமைத்து விசாரணை அமைப்பார். அந்த விசாரணையின் பேரில்தான் நடவடிக்கை எடுக்கப்படுமே தவிர இப்போதைக்கு அவர் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் கிடையாது. இருந்தாலும் மாணவர்களுக்கு தற்போது காந்தி கிராம பல்கலைக்கழகத்திற்கு உள்ளேயே வகுப்புகள் நடைபெற்று வருவதால் எந்த பிரச்சனையும் இல்லை என பதில் கூறினார். இந்த குற்றச்சாட்டுகளை பற்றி கிராம சுகாதார அலுவலரான சர்ச்சைக்குரிய டாக்டர் ரங்கநாதனிடம் கேட்டபோது நிர்வாகம் அனுமதி இல்லாமல் உங்களிடம் பேச முடியாது, அதே போல நீங்கள் சொல்வது போல மாணவர்கள் என்னை பற்றி எந்த ஒரு புகாரும் கொடுக்கவும் இல்லை, நான் வழக்கம் போலத்தான் செயல்பட்டு வருகிறேன் என பதில் கூறினார். இது சம்பந்தமாக திண்டுக்கல் எம்பி சச்சிதானந்தத்திடம் கேட்டபோது மாணவர்கள் கொடுத்த புகாரின் பேரில் நிர்வாகம் உடனடியாக அந்த சுகாதார அலுவலரான டாக்டர் ரங்கநாதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், தவறினால் எங்கள் மாணவ அமைப்புகள் மூலம் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கவும் தயாராக இருக்கிறோம் என்றார் உறுதியாக. இது தொடர்பாக துறை தலைவரான ஜான்சி ராணி கூறுகையில், ஆரம்ப காலத்திலிருந்தே சுகாதார அலுவலரான ரங்கநாதன் மீது மாணவர்கள் புகார் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றனர். ஆனால் நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கையையும் பெரிதாக இதுவரை எடுக்கவில்லை. அதே போலத்தான் இந்த ஆண்டும் படிக்கக்கூடிய 35 மாணவிகளுமே
தனித்தனியாக புகார் மனு கொடுத்தனர். அதைத் தொடர்ந்து எங்களுடைய டீன் டாக்டர் பாலகிருஷ்ணனும் கிளாஸுக்கு வந்து மாணவர்களிடம் தனித்தனியாக விசாரித்ததில் மாணவர்களும் ரங்கநாதனை பற்றி பல்வேறு புகார்களை கூறி பாலியல் ரீதியாக தொடர்ந்து மாணவிகளை டார்ச்சர் செய்து வருகிறார் எனவும் கூறினார்கள். அதை எழுத்துப்பூர்வமாகவே எழுதியும் கொடுத்துள்ளனர். அப்படி இருந்தும் கூட இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றார் துறை தலைவரான ஜான்சி ராணி. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.